உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளாக உயர்ந்த தமிழர்களின் அசாதாரண வெற்றி கதைகளை அவர்களின் பயணம் மற்றும் சாதனைகளுடன் இன்று நாம் விரிவாக ஆராய்வோம். தமிழ்நாட்டின் மதுரையில் ஜூன் 10, 1972 அன்று சாதாரண மத்தியதர குடும்பத்தில் பிறந்த சுந்தர் பிச்சை தனது குழந்தை காலத்தில் பெற்றோரும் சகோதரரும் ஒரே அறையில் தங்கியிருந்த போதிலும் கூகிள் மற்றும் ஆல்பாபெட் நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரியாக உயர்ந்தார். ஐஐடி காரப்பூரில் உலோகவியல் பொறியியலில் பிடெக் பட்டம் பெற்று ஜேஇ தேர்வில் 163வது இடத்தை பெற்ற அவர் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மெட்டீரியல்ஸ் சயின்ஸில் எம்எஸ் பட்டம் மற்றும் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தின் வார்டன் பள்ளியில் பால்மர் ஸ்காலராக எம்பிஏ பட்டம் பெற்றார். ஏப்ரல் 2004 கூகிளில் புரொடக்ட் மேனேஜராக இணைந்த சுந்தர் பிச்சை கூகிள், குரோம் மற்றும் ஆண்ட்ராய்டு போன்ற முக்கிய தயாரிப்புகளை வழிநடத்தி 3.5 பில்லியன் பயனர்களை பெற்றார். 2015 ஆகஸ்ட் 4 அன்று கூகிளின் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும், டிசம்பர் 2019 3 அன்று ஆல்பாபெட்டின் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் பொறுப்பேற்ற சுந்தர் பிச்சை தனது தலைமையில் கூகிளின் வளர்ச்சியை உறுதிப்படுத்தினார். அவரது தலைமையில் ஆல்பாபெட்டின் வருவாய் 2015 இல் $110.9 பில்லியன் இருந்து 2023 இல் $307.4 பில்லியன் உயர்ந்து சந்தை மதிப்பு $2 டிரில்லியன் மேல் அடைந்தது. கூகுள் பாட் மற்றும் ஜெமினி போன்ற ஏஐ முன்னேற்றங்களையும் அறிமுகப்படுத்தினார். அடுத்து யூடியூப் தலைமை நிர்வாக அதிகாரி நீல் மோகன் தமிழ் பெற்றோர்களுக்கு 1981 இந்தியாவில் பிறந்து புதுமையான தலைமைத்துவத்தால் 2.7 பில்லியன் மாதாந்திர பயனர்களுடன் உலகை வியக்க வைத்துள்ளார். 4 வயதில் அமெரிக்காவிற்கு குடிபெயர்ந்த நீல் மோகன் இல்லினாய்ஸ் மற்றும் வாஷிங்டன் டிசியில் வளர்ந்து ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பிஎஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ் பட்டங்களை பெற்றார். சிலிகான் வேலி ஸ்டார்ட்அப் தொடங்கி 207 டபுள்பிளிக் இல் பிரின்சிபாலாக பணியாற்றிய நீல் மோகன் அதே ஆண்டு யூடியூபின் டைரக்டர் புரொடக்ட் மேனேஜ்மெண்டாக இணைந்தார். பிப்ரவரி 2023 16 அன்று சுசன் வோச்சஸ்டியை பின்தொடர்ந்து யூடியூப் தலைமை நிர்வாக அதிகாரியான நீல் மோகன் ஷார்ட்ஸ் போன்ற புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்தி 14.8 பில்லியன் தினசரி வீடியோ வியூஸை நிகழ்த்தினார். அவரது தலைமையில் யூடியூப் 2023 இல் $31.5 பில்லியன் விளம்பர வருவாயை பெற்று ஆல்பாபெட்டின் மொத்த வருவாயில் 10% பங்களித்தது. கிரியேட்டர் டூல்கள் மற்றும் ஏஐ ரெகமெண்டேஷன்களை மேம்படுத்தியது. பெப்சிகோவின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியான இந்திரா நூயி சென்னையில் 1955 அக்டோபர் 28 அன்று பிறந்து தொலைநோக்கு பார்வையால் நிறுவனத்தை வழிநடத்தி பெப்சி தயாரிப்புகளில் சர்க்கரை, உப்பை 25% குறைத்தார். கிரிக்கெட் வீராங்கனையாக இருந்த இந்திரா நூயி மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில் வேதியியல், இயற்பியல், கணிதத்தில் பிஎஸ்சி, ஐஐஎம் கல்கத்தாவில் தங்கப் பதக்கம் பெற்ற எம்பிஏ, ஏல் ஸ்கூல் ஆப் மேனேஜ்மெண்டில் மாஸ்டர்ஸ் பெற்றார். பிசிஜி கன்சல்டன்ட், மோட்டோரோலா விபி ஆகஸ்ட் பணியாற்றிய பின் 1994 இல் பெப்சிகோவில் சீனியர் விபி கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜியாக இணைந்து 2000 ஆகஸ்ட் 14 அன்று சிஓ 209 இல் செயர்மேனாக பொறுப்பேற்றார். அவரது 12 வருட தலைமையில் பெப்சிகோ வருவாய் $35 பில்லியன் இருந்து $70 பில்லியன் மேல் உயர்ந்து சந்தை மதிப்பு 98 பில்லியனிலிருந்து 160 பில்லியனாக வளர்ந்தது. செயல்திறனுடன் கூடிய நோக்கம் என்ற திட்டத்தால் சுகாதாரமான தயாரிப்புகள், நிலைத்தன்மை, விம்பிள்டான் ஆக்ஸ்பிசன் ஆகியவற்றை முன்னெடுத்து பெப்சியை உலகளவில் வலுப்படுத்தினார். ஸ்டார்பக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி லக்ஷ்மண் நரசிம்மன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெற்றோர்களுக்கு 1968 புனேயில் பிறந்து 80 நாடுகளில் 39,000க்கும் மேற்பட்ட கடைகளுடன் உலகளாவிய காபி சங்கிலியை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்கிறார். இந்தியாவில் வளர்ந்த லக்ஷ்மண் நரசிம்மன் கோல்கேட் பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியல் பிஏ, ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலில் எம்பிஏ பெற்று தனது தமிழ் வேர்களுடன் உலகளாவிய வெற்றியை அடைந்தார். 1996 முதல் 2019 வரை மெக்கின்சி கம்பெனியில் பார்ட்னர், கன்சூமர் ரிடேல் குளோபல் ஹெட் ஆகஸ்ட் பணியாற்றிய பின்
ரிக்கிட் பென்கிசரின் சிஇஓ ஆகஸ்ட் இருந்தார். 2022 அக்டோபர் 1 அன்று ஹோவர்ட் ஷெல்ட்ஸை பின்தொடர்ந்து ஸ்டார்பக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரியான லக்ஷ்மன் 38.1.0.0 ஊழியர்களுடன் 39.000க்கும் மேற்பட்ட கடைகளையும் சீனாவில் 6,500 கடைகளையும் நிர்வகிக்கிறார். அவரது திரிபிள் ஷாட் ரீஇன்வென்ஷன் திட்டத்தால் ஸ்டார்பக்ஸ் $36 பில்லியன் வருவாயை பெற்று டிஜிட்டல் விற்பனை 23% வளர்ச்சி, புதிய கடைகள் 2.0.0 ஆண்டுக்கு ஊழியர் ஊதிய உயர்வு $3,000 கண்டது. தமிழ்நாட்டின் மண்ணிலிருந்து மெரினா பீச் அல்லது மதுரை மீனாட்சி கோயில் போன்ற இடங்களிலிருந்து தொடங்கி உலக நகரங்களின் ஸ்கைலைன்களுக்கு உயர்ந்து தமிழர்கள் உலக வணிகத்தை வென்று வருகிறார்கள். இந்த தலைவர்கள் தமிழ் திறமைக்கு எல்லைகள் இல்லை என்பதை நிரூபித்து மில்லியன் கணக்கானவர்களுக்கு உலகளாவிய வெற்றியை அடைய ஊக்கமளித்து பெருமையுடன் கனவு காண வைக்கிறார்கள்.